கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்று 4 காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயர் வழங்கிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, சீஷர்களுக்கு எதற்காக கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்தது என்று சொன்னால், கிறிஸ்துவ விசுவாசித்து அவர் வழியில் அவரை பின்பற்றி நடக்கிறவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் முதல்ல அந்தியோகியாவில் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகளே, நாம் அதாவது ஆலயத்துக்கு போகிறதுனால மாத்திரம் கிறிஸ்தவர்கள் அல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பேசுகிறதுனால மாத்திரம் கிறிஸ்தவர்கள் அல்ல, கையில் வேதாகமும் இருக்கிறதுனால கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவ விசுவாசித்து அவர் வழிகளில் நடக்கிறவர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் முதலிலே வழங்கப்பட்டது என்று இந்த அந்தியோகியா பட்டணத்தில் பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு 4 காரியத்தை பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், ஜீவன் பெற்றவனாய் காணப்பட வேண்டும். யோவான் சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வரானே அன்றி வேற ஒன்றுத்திற்கு வரான், நானும் அவைகளுக்கு ஜீவனும் பரிபூர்ணமும் உண்டாக்க வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, திருடன் என்பவன் பிசாசு நம்முடைய தரிசனத்தை, நம்முடைய சமாதானத்தை, நம்முடைய ஆசீர்வாதத்தை அழிக்கும்படியாக வருகிறான். ஆனால் கர்த்தரோ அவைகளுக்கு ஜீவனையும் நம்முடைய தரிசனத்துக்கு ஜீவனையும் பிற்பாடு அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று யோவான் 10:10 வாசிக்கிறோம். இதே யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆக தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவர்கள் யார் என்று சொன்னால் ஜீவன் பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். செத்த கிறிஸ்தவர்களாய் இருப்போம்னா, எப்படி செத்த மீன் ஓடை போகிற தண்ணி போகிற போக்கில் போகிறதோ அதுபோல் உலகம் போகிற பாதையில் என்ன பண்ணுவோன்னா அவங்க புறப்பட்டு போங்க. உலகத்தின் ட்ரெண்டு இப்போ எப்படி இருக்கிறதோ, உலகத்தின் காரியங்கள் இப்போ எப்படி இருக்கிறதோ அதுபோல தங்களை மாற்றி கொண்டு போகிறவர்கள் அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, அவர்கள் ஜீவனை இழந்த கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, இப்போ இருக்கிறது போல கர்த்தருடைய பிள்ளைங்க தங்களை மாற்றிக்கொள்கிறாங்க. தலைமுடியை வெட்டுகிறதுலையும் சரி, பிற்பாடு வஸ்திரம் உடுத்துறதுலையும் சரி, இப்போ இருக்கிறது போல் டைட்டாக வஸ்திரங்களை உடுத்திக்கின்னு அவலட்சணமாய் காணப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வஸ்திரத்திலும் சரி, நம்முடைய அதாவது அலங்கரிப்பிலும் பரிசுத்தம் காணப்படணும். இப்படி இருப்போம்னா நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல, நாம் ஜீவனை இழந்த கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். உயிருள்ள மீன் எப்படி தண்ணீருக்கு எதிர் நீச்சல் போட்டு அது முன்னேறி போகிறதோ அதுபோல் உலகத்தை அதாவது எதிர்த்து போராடி முன்னேறி போகிறவர்கள் தான் யாராக இருக்க முடியும்னா அவங்க தான் கிறிஸ்தவங்க. ஆக தேவ பிள்ளைகளே, நாம் உலகம் போகிற போக்கில் உலகம் மாற்றிக்கொள்ளுகிறது போல நம்ம மாற்றிக்கொண்டு இதுதான் அதாவது ஆசீர்வாதம் என்று எண்ணக்கூடாதுங்க. இது செத்த கிறிஸ்தவர்களுக்கு அடையாளமாக இருக்குது. நாம் ஜீவன் பெற்ற கிறிஸ்தவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக தேவ பிள்ளைகளை, வேர் பிரிக்கப்பட்டவன் கிறிஸ்தவன் என்று பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14-18 வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போமானால் இதில் ஒரு 3 காரியத்தை சொல்லும்படியாக விரும்புகிறேன். வேர் பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு அடையாளம், 1 அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படக்கூடாதுங்க. 2வது நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவத்துக்கும் பேலியாளுக்கும் இசைவு இருக்கக்கூடாது. அவிசுவாசியோடு விசுவாசிக்கு பங்கு இருக்கக்கூடாது. தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. காரணம், தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் நம்முடைய எல்லைகளில் உலாவி நமக்கு தேவனாய் இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவன் வேர் பிரிக்கப்பட்டவனாய் காணப்படணும். அதில் 3 காரியத்தை மாத்திரம் சொல்லும்படி அடியேன் விரும்புகிறேன். அந்நிய நுகத்தில் எந்த காரணத்து கொண்டும் பிணைக்கப்படக்கூடாது. 2வது தேவ பிள்ளைகளை, இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் இருக்கக்கூடாதுங்க. கர்த்தர் இருளையும் வெளிச்சத்தையும் கர்த்தனம்னா வெவ்வேறாக பிரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக பாவத்தோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடாதுங்க.
2 எஜமான்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிக்க வேண்டியதாக இருக்கும் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆக தேவ பிள்ளைகளே, 3வது காரியம், அதாவது தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க எந்த காரணத்துக்காகவும் விக்கிரக சம்பந்தப்பட்ட காரியத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடாது. ஆக தேவ பிள்ளைகளே, 2வது காரியம், வேர் பிரிக்கப்பட்டவன் தான் கிறிஸ்தவன் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வதாக விழித்திருக்கிறவன் கிறிஸ்தவன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், உங்கள் எதிராளியான பிசாசானவன் யாரு விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆகவே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் என்று பேதுரு சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகளே, அதாவது தெளிந்த புத்தி என்பது விழித்திருந்து நம்மனை ஜெபிக்கணும். காரணம் என்னன்னா, பிசாசு போலியான சிங்கம் யார் அழிக்கலாமோ என்று நம்மனா வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைங்க, அதாவது கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவர்கள் வீழ்த்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். என்னை வளர்த்த அருமையான பாஸ்டர் பால் அருணாச்சலம் மதுரை வயலில் சியோன் ஜெப வீடு வைத்து கொண்டிருக்கிற அவர் எங்களை கற்றுக் கொடுத்த காரியம் என்ன, 3 மணிக்கு மேலே தூங்குறவன் நான் கிறிஸ்தவன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். ஆண்டுடைய பெரிதான கிருபையினால இன்னார் வரைக்கும் சரியா 2 மணிக்கு எழுந்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஆக தேவ பிள்ளைகளே, விழித்திருக்கிறவர்கள் தான் யாரும் சொன்னா கிறிஸ்தவங்க. இதை தான் யாக்கோபும் சொல்றாரு, என் மந்தையை காக்கும்படியா என் நித்திரை தூரப்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நாம் விழித்திருக்கணுங்க. அது ஜெபத்திற்கு அடையாளமாக காணப்படுகிறது. நம்ம என்ன பண்ண, ஜெபிக்கிறவங்க தான் யாருன்னா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 4வதாக பிரகாசிக்கிறவன் கிறிஸ்தவன். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லுகிறார். ஆக தேவ பிள்ளைகளே, நாம் பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். மங்கி எரிகிற திரியா நாம் காணப்படக்கூடாது. ஆக தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணா பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். காரணம் இந்த இடத்துல சொல்றாரு, நாம் மலை மேல் இருக்கிற பட்டணம் அது மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லுகிறது போல, கர்த்தருடைய பிள்ளைங்க அவர்கள் ஊழியத்திலும் சரி கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் சரி கர்த்தருக்கென்று நம்ம அவர்கள் பிரகாசிக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று 4வது குறிப்பை நம்ம பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், உன் வெளிச்சனிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கின்ற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நாம் ஒளியின் பிள்ளைகளா பிரகாசிக்கிற பிள்ளைகளா காணப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று 4 குறிப்பை பார்த்தோம். 1 ஜீவன் பெற்றவன், 2வது வேர் பிரிக்கப்பட்டவன், 3வது விழித்திருக்கிறவன், 4வது பிரகாசிக்கிறவன் என்று பார்த்தோம். ஜெபிப்போம். கிருபை தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஐயா. தொடர்ந்து உம்முடைய தயவு பிரசன்னம் அவர்களோடு இருக்க கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் அல்லாஹ்.